Hi friends, welcome to Tamil Pharma Notes. So today topic பார்த்தோம்னா பெர்னௌலிஸ் தியரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பைப்லைன் இருக்குது அப்படின்னா அந்த பைப்லைனில் நம்ம லிக்விட் ஃப்ளோ பண்ணும்போது லோவர் ரீஜன் டு ஹையர் ரீஜன் ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ லோவர் ரீஜனில் நம்ம ஃப்ளோ பண்ணும்போது அதோட ஃப்ளோ எப்படி இருக்குது, ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃப்ளோ பண்ணும்போது அதோட ஃப்ளோ எப்படி இருக்குது, ஹையர் ரீஜன் போகும்போது அதோட ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது லோ ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்கே வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். இன்கம்ப்ரெசபிள் லிக்விட் ஸ்டெடி ஸ்டேட்டில் உள்ள இன்கம்ப்ரெசபிளோட லிக்விடோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு அட் எனி பாயிண்ட்லேயும் அதோடய ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஒரு 3 டைப் ஆஃப் எனர்ஜி வந்து ஆக்ட் ஆகுது. அந்த 3 டைப் ஆஃப் எனர்ஜியோடைய டோட்டலும் தட்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது தான் பெர்னௌலிஸ் தியரம் அப்படின்றாங்க. ஸோ இந்த பைப்லைனில் நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து பாஸ் த்ரூ பண்ணும்போது லோவர் ரீஜன் டு ஹையர் ரீஜனுக்கு ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ லோவர் ரீஜனில் ஃப்ளோ பண்ணும்போதும் ஒரு 3 டைப் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம். ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த சேம் 3 எனர்ஜி ஆக்ட் அஸ் எ பாயிண்ட் பி அட் த ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு எனர்ஜிக்கும் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே நோட் டவுன் பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பெர்னௌலிஸ் தியரம்ல என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் த 3 எனர்ஜி தட்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அட் த பாயிண்ட்லேயும் அந்த 3 எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பாயிண்ட் பிலையும் 3 எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால நம்ம இன்புட் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து 3 எனர்ஜி அப்ளை பண்ணி நம்ம ஏ பாயிண்டில் கொடுக்கக்கூடிய இன்புட் தான் சேம் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது அப்படின்றதான் இன்புட் தட்ஸ் ஈக்குவல் டு அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெர்னௌலிஸ் தியரமில் என்ன ஈக்குவேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாயிண்ட் ஏல கிடைக்கக்கூடிய 3 எனர்ஜியோட சம் ஆஃப் தயரும் பாயிண்ட் பியில் கிடைக்கக்கூடிய இதுவும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அட் த பாயிண்டில் ஒரு 2 இது எனர்ஜி ஆக்ட் ஆகிருக்கு. ஒரு டபிள்யூ மைனஸ் எஃப் அப்படின்றது வந்து புதுசாக நியூவாக ஆட் ஆகிருக்கு. டபிள்யூ அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த பம்பில் நம்ம ஃப்ளோ கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோமா, ஒரு நியூ எனர்ஜி கொடுத்து நம்ம அதை ஃப்ளோ பண்ண வைக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் டபிள்யூ அப்படின்றது. ஸோ அந்த லிக்விட் வந்து ஃப்ளோ த்ரூ ஆகும்போது அந்த வால் ஆஃப் த பைப்பில் டச் பண்ணிட்டு ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும் போது ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுது. டியூ டு ஃப்ரிக்ஷன்னால் எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த எனர்ஜி தான் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடிஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறனால டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ, லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றனால மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்லி இங்கே நோட் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ பெர்னௌலிஸ் தியரத்தோட ஃபைனல் ஈக்குவேஷன் இது தான். ஸோ பெர்னௌலிஸ் தியரம்ங்கிறது உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கும். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ தமிழ் ஃபார்மா நோட்ஸ்.